இவனுக்கு அடுத்தது 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிவவாக்கியார் வந்து என்னடா அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பரட்சியாவதேதடா சாதியாவதேதடான்னு ஒருத்தர் பாடுறார். பன்னி மூத்திரத்தை ஏன் புனிதமாக்கவில்லை? மாட்டு மூத்திரத்தை அது சரியாக இருக்கிறது, அதில் அறிவு இருக்கிறது, அது பயன்படுத்தினால் நமக்கு நோய்கள் தீருகிறது என்றால் டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னா நாங்க இதை செய்யறோம் சார், அது செய்யறோம் சார், குரூப் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல பண்றோம் சார், குரூப் ப்ராப்ளம் சால்வ் தான் சார். நீயா ஒன்னு புதுசா கண்டுபிடிச்சு ஒரு இதுல உட்கார்ந்துக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு எவனாவது சொன்னான்னா அது அறிவும் கிடையாது, அறிவும் கிடையாது. இதைத்தான் 1500 ஆண்டுகள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இந்த குருஜிஸ் அவங்க சுவாமிஜிஸ் இவன் என்ன செய்வான்னா, அறிதல் என்பது ஆப்ஜெக்ட் என்பது பொய். விமானிக்கா சாத்திரத்தை நாங்க அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த கடவுளர்கள் எல்லாம் பறந்தார்களாம் மேல சொல்றோம். அதுதானே நமக்கும் மாட்டுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நீ அறியவே கூடாதுங்கிறார். ஆனா அவரு தான் சொல்றாரு ஆதிசங்கர தப்பு அது வந்து மோனிசமா இல்ல, யார் மத்வாச்சாரி அதுல கொஞ்சம் சயின்ஸை கொண்டு வர்றாரு. இப்படி கொண்டு வந்துட்டு கடைசியில வந்து கழனி பானையில அவரும் கையை வைக்கிறார். இப்ப இந்த பசங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயோ இல்லாத ஒரு சக்தியை காட்டி ஒருத்தன் ப்ளூ கட்டிக்கிறான், ஒருத்தன் சிகப்பு கட்டிக்கிறான், அவங்க சாதிக்கு ஒருத்தன் வெள்ளை கட்டுறான், ஒருத்தன் மஞ்ச கட்டுறான். காட்டு மிராண்டியா இல்லையா இவன்? தமிழக அரசின் கல்வி கொள்கைக்கான உயர்மட்ட குழுவின் கன்வீனராக இருந்த பொழுது இதே அரங்கிலே ஒரு கூட்டம் நடத்தி இருக்கின்றேன். சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் பல பேர் இங்கு கூடியிருந்தார்கள். பிறகு மாணவர்களை இங்கு தனியாக நான் சந்தித்திருக்கின்றேன். இதே அரங்கிலே மிக தீவிரமாக இந்த பல்கலைக்கழகத்தினை ஆய்வு செய்து கல்விக் கொள்கையிலே இதற்கென்று ஒரு தனி சாப்டர் இதை நான் வகுத்திருக்கிறேன். அது வெளிவரும் பொழுது தெரியும். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த பல்கலைக்கழகத்திற்கும் பச்சையப்பாஸ் நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. இதே காலகட்டத்தில் தான் பச்சையப்பா குழுமத்தினுடைய கல்வி அந்த ஏற்பாடுகள் செய்தார்கள். அப்பொழுது அது ஒரு பள்ளியாக இருந்தது. இந்த 2 கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் நார்டன் அவர்கள். மன்றோ இங்கே சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சி என்று கூறுவார்கள், சென்னை ராஜதானி. இதற்கு கவர்னராக இருந்த மன்றோ அவர்களுடன் அவர் தொடங்கியவர். பிறகு பல கவர்னர்களுடன் அவர் இருந்தார். எல்ஃபில்ஸ்டன் வரை கூட அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர் பள்ளிக்கல்வி உயர்கல்வி இரண்டிற்குமாக நிறைய ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அவருடைய முயற்சி, பல கவர்னர்கள் அவரை எதிர்த்த பொழுது கூட அதை எதிர்த்து இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினை ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்குவதற்கு அவர் அவ்வளவு கடினப்பட்டார். இதையெல்லாம் வரலாறு கூறும். இப்படி சிரமப்பட்டு ஆங்கிலேயர்களால் இன்னும் இங்கே இருக்கின்ற நல்ல உள்ளங்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இன்று நான் இதை ஆய்வு செய்யும் பொழுது இது எத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் இந்தியாவில் இருக்கின்ற 3 பல்கலைக்கழகங்களுள் இது ஒன்று. மும்பை, கல்கட்டா, மெட்ராஸ் அன்றைய காலகட்டத்திலே. அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இன்று உலக மதிப்பீட்டிலே எந்த அளவில் எந்த இடத்தில் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஆசிரியருடைய போதாக்குறை, ஆசிரியர்களுடைய நியமனம் இல்லாதது, மாணவர்களுடைய அந்த துறை சார்ந்த விரிவாக்கம், மாணவர் என்ரோல்மெண்ட் என்று கூறுகிறோமே, அது இல்லாது போனது, ஆய்வுக்கான ஒரு போதாமை இல்லை இங்கு. இதுபோன்று நிறைய பிரச்சனைகள். இந்த பல்கலைக்கழகம் என்னுடைய பார்வையிலே இப்படியே சென்று விட்டது என்றால் இந்த பல்கலைக்கழகம் இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய இருத்தல் என்பது நிலைத்தன்மையுடன் இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கல்வி என்பது எத்தகைய ஒரு நிலையில் கல்வி இயலாமையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிலே இன்றைய காலகட்டத்திலே என்பதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த புத்தகத்திற்கு
நான் வர வேண்டும் என்றால் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொண்டாக வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் இதை கேளுங்கள். கேள்வி இருந்தாலும் கேளுங்கள், பின்பு நான் பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இப்பொழுது ஒரு செய்தி இந்த வலைதளங்களிலே செய்தித்துறையிலே பார்க்கலாம். டீப் சீக், இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே இது ஒரு மாடர்ன் வருகை, ஒரு நவீனத்துவம். சைனா இதை வெளியிட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதற்கு முன்பு ஓப்பன் ஏஐ அமெரிக்கா, அதற்கு முன்பு ChatGPT அமெரிக்கா, இன்னும் பல நாடுகளிலே, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பல நாடுகளிலே செயற்கை நுண்ணறிவு துறையிலே எந்த அளவிற்கு மனிதனுடைய நுண்ணறிவு இங்கு ஒரு செல்வாக்கிற்கு உட்புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டு வருகிறோம். இப்பொழுது கூறுகிறார்கள், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு காம்ப்ளெக்ஸ், சிக்கல்கள் நிறைந்த ஒரு பிரச்சனையை ஒரு மனிதன் அணுகும் பொழுது அந்த சிக்கல்களுக்கான தீர்வுகள் என்ன என்பதை அறிய முற்படுவான். ஒரு பொருளை உள்வாங்கும் பொழுது அந்த பொருள் சார்ந்த உண்மை, அதுதான் அறிவு என்று அதை உள்வாங்குவதற்கு முயற்சி செய்கிறான். ஒரு கான்ஷியஸ் ஏஜென்ட் என்று கூறுவது, மனிதன் என்று சென்டியன்ட் பீயிங் என்று கூறுவார்கள். சிந்திக்கக்கூடிய ஒரு உயிரினம். அப்போ சிந்திக்கக்கூடிய உயிரினம் எதை பார்த்தாலும் சிந்திக்கும். ஒரு பிரச்சனைக்கா சந்திக்கும் பொழுதும் அதற்கான தீர்வு என்பதை நோக்கியும் சிந்திக்கும். ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இது அழகா அழகில்லையா, அல்லது ஒன்றை உணவு உண்ணும் பொழுது அது சுவையாக இருக்கிறதா இல்லையா என்று பல வகையிலே நாம் அறிகிறோமே, அதுதான் அறிவு. இது சுவையாக இருக்கிறது என்றால் அது அறிவு, இது சுவை இல்லை என்றால் அது ஒரு அறிவு. ஆக ஒரு சிந்திக்கும் ஏஜென்ட், ஒரு முகவர் என்று கூறலாம், அதுதான் மனிதன் என்பது. அப்போ இந்த மனிதன் சிந்திக்கும் பொழுது, ஒரு பொருளை உள்வாங்கும் பொழுது இரண்டு வகையான சேலஞ்சஸ், அதாவது பிரச்சனைகளை உள்வாங்குவான். என்னவென்றால், இதை ஒரு பொருளை அதன் சார்ந்த அறிவை உள்வாங்கும் போது அதை அப்படியே உள்வாங்கும் பொழுது அது அறிதல் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த மனிதனுக்குள் இந்த இடது பக்க மூளையிலே ஒன்று இருக்கும். அது என்ன செய்யும் என்றால், அதுதான் பிலீஃப், நம்பிக்கை. அதாவது கலாச்சாரம் என்ற பெயரிலே, மதம் என்ற பெயரிலே, அல்லது பழக்க வழக்கங்கள் என்ற வகையில் இடது மூளையானது ஒன்றை வைத்திருக்கும். அந்த இடது மூளை என்ன செய்யும்? அந்த இடது மூளை இதை தடுக்கும், உண்மையை உணர தடுக்கும். வலது மூளை என்ன செய்யும்? சிந்திக்கும். அது ஒரு கிரியேட்டிவாக, அது ஒரு உருவாக்கத்திலே, ஒரு அறிவை உருவாக்குவதில் முயற்சி செய்யும், உண்மையை உணர்ந்து கொள்வதில் முயற்சி செய்யும். ஆக இது ஒரு மனிதனுடைய இடது மூளைக்கும் வலது மூளைக்குமான இடையில் இருக்கின்ற ஒரு தகராறு, ஒரு போராட்டம். இதுதான் இந்த இரண்டும் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கும். இடது மூளை ஒருவேளை வலது மூளையை கடந்து, இல்லை நம்பிக்கை தான் முக்கியம், பழக்க வழக்கம் தான் முக்கியம், இல்லை கவ் யூரின் சாப்பிடுவது தான் முக்கியம், அது நம்முடைய பாரம்பரியம் என்று முடிவு செய்துவிட்டால், இந்த மாட்டின் யூரின், அந்த சிறுநீரில் இருக்கக்கூடியது அறிவில்லையா என்றது கொள்ளாது. அது என்ன செய்துவிடும்? மாட்டு சிறுநீரகத்தை உண்பதே அறிவு என்று அது ஏற்றுக்கொண்டு விடும். அப்போ எது அறிவு என்பது தான் பிரச்சனை. இப்போ இங்கே பிரச்சனையே என்னவென்றால், ஒரு மனிதனிற்குள்ளேயே போராட்டம் நடக்கிறது. ஒரே மூளை, இங்கு 100 பில்லியன் நியூரான் இருக்கிறது தலையிலே. இந்த தலையில் இருக்கின்ற 100 பில்லியன் அந்த மூளையில் இருக்கின்ற நியூரான்களுக்கு இடையில நிறைய ஃப்ரீக்வன்சி, அதில் நிறைய சிக்னல் பரிமாற்றங்கள். இந்த பரிமாற்றத்திலே இடது மூளையை என்ன செய்யும் என்றால், இருக்கின்ற ஸ்டேட்டஸ்கோ, சூரியன் கிழக்கே உதிக்கின்றது என்று கண்டுகொண்டால் அது ஒரு ஸ்டேட்டஸ்கோ, அதுதான் அறிவு. இப்பொழுது அறியப்பட்டது. ஒருவேளை சூரியன் கிழக்கில் உதிக்கவில்லை, அது மேற்கில் தான் உதிக்கப் போகிறது, அல்லது உதிக்க வேண்டும், அல்லது உதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தவறாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம்.
என்று இடது மூளை நினைத்து விட்டது என்றால் அது இடது மூளை அப்படித்தான் அது செய்யும். வலது மூளையினுடைய உண்மையான சிந்தனையை, அறிதலை அது உணர்ந்து கொள்ளாது. இது மனிதனுக்குள்ளே, ஒரு தனி மூளைக்குள்ளே, ஒரு மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இதை கடந்துதான் ஒரு மனிதன் உண்மையை உணர வேண்டும். அந்த உண்மைதான் அறிவு என்பது. அப்படி என்றால் எது அறிவு? அதாவது எபிஸ்டமிக் காக்னிஷன் என்று கூறுவார்கள். எபிஸ்டமி என்றால் அறிவு, எபிஸ்டமாலஜி என்றால் அறிவீட்டியல், எபிஸ்டமிக் காக்னிஷன் என்றால், காக்னிஷன் என்பது இந்த இடது மூளையும் வலது மூளை இரண்டுமே ஒன்றை உள்வாங்கும், பொருளை உள்வாங்கும். அதில் எபிஸ்டமிக் காக்னிஷன் என்பதுதான் இரண்டும் சேர்ந்து செய்வது. நம்முடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், நம்முடைய மத நம்பிக்கைகள், இவை அனைத்தையும் கடந்து உண்மையை அறிவாக உணர்வது என்பது இருக்கிறதே, அதுதான் எபிஸ்டமிக் காக்னிஷன். அப்போ அந்த எபிஸ்டமிக் காக்னிஷன் என்பது என்ன ஒரு போராட்டத்தில் கொண்டு விட்டுவிடும் என்றால், அதாவது எதை உணர்கிறோமோ அந்த உண்மைக்கும் எதை ஏற்கனவே உணர்ந்து இதுதான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதற்கும் இடையிலான போராட்டம் தான் எபிஸ்டமிக் காக்னிஷன். அப்போ அந்த எபிஸ்டமிக் காக்னிஷனை சரியாக ஒரு மனிதன் எப்படி அதை வென்று, அதை உணர்ந்து, அதன்படி முடிவெடுப்பது என்பதுதான் அறிதல் என்பது, அதுதான் எபிஸ்டமாலஜி என்பது. நான் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால தான் இப்படி பேசுகிறேன். இப்போ பொது மேடை என்றால் இவ்வளவு விரிவாக நான் பேச மாட்டேன். அப்படி எனும் பொழுது இந்த போராட்டம் எங்கு இருக்கிறது என்றால், எது அறிவு என்று ஏற்கனவே நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அதற்கும், எதை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அதற்குமான போராட்டம். அதில் உண்மையை உள்வாங்குவது எப்படி? இதுதான் எபிஸ்டமிக் ஸ்கில், அறிவீட்டு திறன். இப்போ நான் ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பித்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த நூற்றாண்டிலே 1 ட்ரில்லியன் ப்ராப்ளம், நீங்கள் 1 பில்லியன் இஷ்யூஸ், காம்ப்ளெக்ஸ், ஒரு 4 ஆப்ஷன்ஸ், ஒரு 4 பொருளை கொடுத்து இதில் உனக்கு எது பிடித்ததோன்னு எடுத்துக்கொள் என்று கொடுத்தால் 1 மணி நேரம். அதாவது நம்ம துணி கடைக்கு போகிறோம் தீபாவளி நேரத்தில், அந்த துணி கடையில் அரை நாள் உட்கார்ந்துருப்போம். எடுப்பதோ இருப்பதோ ஒரு வீட்டில் 4 பேர். அந்த 4 பேருக்கு துணி எடுப்பதற்கு, 4 துணி எடுப்பதற்கு 4 மணி நேரம் அல்ல, ஒரு நாள் முழுக்க 8 மணி நேரம் குடும்பமாக உட்கார்ந்திருப்பார்கள் ஒருடைய. இதுதான் அறிதல், அறிவீட்டல், அதில் முடிவெடுத்தல். கன்ஸ்ட்ரக்டிங் த நாலேஜ், வேலிடேட்டிங் த நாலேஜ், இது இரண்டும் இருக்கிறது. ஒரு அறிவை முதலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது, உருவாக்குவது, அந்த அறிவை வேலிடேட் செய்வது, சரிபார்ப்பது, அந்த சரிபார்த்த அறிவை வெளிப்படுத்துவது, கம்யூனிகேட் பண்ணுவது, இதுதான் அறிவீட்டியல், எபிஸ்டமாலஜி. இந்த எபிஸ்டமாலஜியில் என்ன பிரச்சனை என்றால், நாம் அந்த அறிதலை அறிந்தவுடன் அதில் எது சரி எது தவறு என்று உள்வாங்கி அதில் ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது. அது 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது. காரணம், 21ஆம் நூற்றாண்டில் துணி எடுப்பதற்கு கூட, ஒரு உணவு உண்பதற்கு கூட, அந்த உணவகங்களில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணுவோம். அவர் பாவம், அந்த வெயிட்ரஸ் நின்றுக்கிட்டே இருப்பார் அரை மணி நேரம். இவங்க 4 பேரும் எதை உண்ண வேண்டும் என்று வீட்டில் முடிவு செய்து கொண்டு தான் வந்திருப்பார்கள். ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு முடிவெடுக்க திணறுவார்கள். அரை மணி நேரம் அவர் நின்றுட்டு நல்லா போயிட்டு திரும்ப வரன்ட்டு அவர் போயிடுவார். இதெல்லாம் நாம் அன்றாடம் கண்டுகொள்வது. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவது, முடிவெடுப்பது, அதாவது ஜட்ஜ்மெண்ட், தீர்வு செய்வது, இதுவெல்லாம் 21ஆம் நூற்றாண்டினுடைய திறன். ஆனால் இந்த திறனை எது கொடுக்க போகிறது என்றால், எது செய்ய போகின்றது என்றால், சாட் ஜிபிடியும் ஓப்பன் ஏஐயும் டீப்சீக்கும் செய்ய போகின்றது. ஆனால் அந்த டீப்சீக் என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவினுடைய அந்த தொழில்நுட்பத்தினுடைய அந்த முடிவு இருக்கிறதே, அது ஒரு மனிதன் அல்ல, 8 பில்லியன், இந்த உலகத்தில் உள்ள 8 பில்லியன் மூளைகள், மனிதர்கள் இருக்கிறார்களே, 800 கோடி மனிதர்கள் இருக்கிறார்களே, அவ்வளவு மூளையையும் ஒன்று சேர்த்தால் அதைவிட பல ஆயிரம், பல பில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது,
ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர். அப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எடுக்கக்கூடிய அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது எடுத்து அது முடிவு செய்து அது அனலைஸ் பண்ணி ஒரு செகண்ட் நமக்கு தீர்வு கொடுக்கும். அந்த தீர்வை இது சரியா தவறா என்று முடிவு செய்வது யார்? அதற்கான திறன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இல்லை என்றால் மாட்டு மூத்திரம் சரி என்று நாம் குடித்து கொண்டுதான் இருப்போம். அது நடக்கும். ஏனென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதே தான் சொல்ல போகிறது. அது சொல்லும். நீங்கள் ஒரு கொஷின் போடுங்க, மாட்டு மூத்திரம் சாப்பிடலாமா வேண்டாமா, அது 1000 பக்கம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும். எது டீப்சீக் கொடுத்துரும். என்ன சொல்லும்? 1000 பக்கம் விளக்கம் கொடுத்து இதில் உள்ள ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, இதில் உள்ள பயோகெமிஸ்ட்ரி, இதில் உள்ள அனைத்து காம்பவுண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எவ்வளவு பயோ அவைலபிலிட்டி இருக்கிறது, ஐஐடி டைரக்டர் சொல்கிற மாதிரி எவ்வளவு பயோ அவைலபிலிட்டி இருக்குது, அப்படியே வாரி உள்ளுக்குள்ளே போட்டால் எல்லா நோயும் பறந்துரும்னு எது சொல்ல போகுது? ChatGPT சொல்லிடும். அவ்வளவு ஒரு 1000 பக்கம் அது ஒரு அறிக்கை கொடுக்க போகுதுன்னா உங்கள் மூளையும் என் மூளையும் எந்த மூளைக்கு அதை ஜார்ஜ் பண்ண உங்களால் முடியுமா? முடியாது. அதை சரியில்லை என்று நிரூபிப்பதற்கு 1000 மனிதர்கள் சேர்ந்தாலும் முடியாது. ஏனென்றால் இந்த ChatGPT ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன செய்ய போகின்றது என்றால் ஏற்கனவே இருக்கின்ற தரவுகளையும் டேட்டா இன்ஃபர்மேஷன் தகவல்கள் இதையெல்லாம் அது உள்வாங்கி வைத்து அதை பன்மடங்கு 1000 மடங்கு அதை உற்பத்தி செய்து மேலும் மேலும் அதை உருவாக்கி அதே கோணத்தில் பெரிதாக்கிவிடும். எது? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதற்கு துணை நிற்கப் போகின்றது டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இதற்கு குறிப்பாக குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஏனென்றால் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் 1 பில்லியன் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு இணையா இல்லை. 1 ட்ரில்லியன் சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிக சக்தி வாய்ந்தது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர். அப்போ குவாண்டா என்ற அந்த ஒரு பிரைமரி, அந்த கியூபிட் என்ற ஒரு பிரைமரி யூனிட்டை வைத்து அது இயக்கப்படும் பொழுது குவாண்டம் பிசிக்ஸ் மாடர்ன் சயின்ஸினுடைய அடிப்படையில் அது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றதாக ஆக்மெண்டட் ஒரு ரியாலிட்டி, ஆக்மெண்டட் காம்புடேஷனல் டெக்னிக்ஸ் இன் மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பெட்டர் தென் எனி சூப்பர் கம்ப்யூட்டர். அப்படித்தான் அது செய்ய போகிறது. நீங்களும் நானும் யாருங்க இதில் முடிவெடுப்பதற்கு? மாட்டு மூத்திரம் ஒருவேளை என்னுடைய அறிவுக்கு சரியில்லை என்று நான் உணர்ந்தால் கூட அதை எதிர்த்து என்னால் நிரூபிக்க முடியாது. எது இருக்கிறதோ எது இருந்ததோ அதை வைத்து அதுவாகவே இன்னும் பன்மடங்கு அதே துறையில் அதே டைமென்ஷனில் அது மேலே மேலே உற்பத்தி செய்து கொள்ளும் அறிவை. அதைத்தான் சரி என்றது கூறு. இருக்க போவது, உண்மையாக அறியப்பட போவது எல்லாம் எப்படி என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டின் கேள்விக்குறி. இதைத்தான் நான் நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலே முன்வைத்தேன். இதற்கான தீர்வு இல்லை என்றால் இந்த உலகில் தமிழகம் மட்டுமல்ல எவனுக்கும் கல்வியை பற்றி உண்மையான ஒரு தாத்பரியத்தை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய அறிவும் திறனும் அற்றவனாகி போய்விடுவான். இதற்குத்தான் முதல் தீர்வு எபிஸ்டமிக் ஸ்கில், எபிஸ்டமிக் காக்னிஷன். அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றலை, சிந்திக்கக்கூடிய திறனை மாணவனுக்கு அளிப்பது. இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கு? நீங்கள் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் புக்கும் hardly I am telling that another 5 years all will become obsolete. Whatever the textbooks and literature you have now, all will become obsolete. எதையெல்லாம் எழுதி கொண்டிருந்தோமோ, எதுவெல்லாம் அறிவு என்று நம்பிக்கொண்டிருந்தோமோ அதுவெல்லாம் இருக்க போவதில்லை. மேலும் மேலும் புதிய அறிவு உருவாகி கொண்டே இருக்கும். பன்மடங்கு, பல 1000 மடங்கு உருவாகி கொண்டே இருக்கும், திணிக்கப்படும். நம் முன்பு வந்து தானாக நிற்கும் ஒரு சுனாமி போன்று. இந்த சுனாமியிலே நீங்கள் ஒரு துளியை எடுத்து இதுதானடா சரியான அறிவு என்று கூறுவதற்கு உண்டான திறன் வேணுமே, அதுதான் எபிஸ்டமிக் ஸ்கில். அந்த ஸ்கில், அந்த திறனை ஒரு கல்வி கொடுக்கவில்லை என்றால் அது எப்படி கல்வின்னு சொல்ல முடியும்? கெமிஸ்ட்ரி வந்து புத்தகத்தில் படிச்சுக்கலாம், ஆசிரியரே இப்போ தேவையில்லை. ChatGPT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இவையெல்லாம் சேர்ந்து கல்வியை, கல்வித்துறையில், அறிவுத்துறையில் இருக்கின்ற அறிவை அது வெளிப்படுத்திவிடும்.
அதை உணர்வதற்கும் நமக்கு ஆசிரியரும் தேவையில்லை. அப்படி ஒரு நிலைத்தான் இன்றைய சூழ்நிலையில். இன்னும் 10 ஆண்டுகளில் இப்படி இருக்க போவது கிடையாது பல்கலைக்கழகம். அதை முதல்ல என்விஷன் பண்ணணும். ஒரு பல்கலைக்கழகம் என்றால் 4 சுவர் இருக்கும், ஒரு மேடை இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், ஆசிரியர் ஒருவர் இருப்பார், பாடம் சொல்லிக் கொடுப்பார், நாம் எல்லாம் புத்தகம் இருக்கும், படிக்கலாம். அது கல்வி அல்ல இந்த நூற்றாண்டில். இந்த நூற்றாண்டில் அல்ல, இன்னும் 5 ஆண்டுகளில் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கல்வி என்பது ஒரு பரிணாமத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது அதற்கான கற்றல் பயிற்சியம், பாடத்திட்டம், அதற்கான ஒரு பயிற்சிய முறைகள், pedagogical approach, teaching learning methods, இதுவெல்லாம் இருக்க வேண்டும் அல்லவா? அது இருக்கிறதா? அதை நோக்கி நாம் செல்கின்றோமா? அதை நோக்கி செல்லக்கூடிய கல்விக் கொள்கைகள் இந்தியாவில் இருக்கிறதா? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னு ஏதாவது இந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, vocabularies, எங்கேயாவது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்துருப்பீங்களா? எங்கேயாவது இப்போ நான் பேசின ஒரு 10-15 மினிட்ஸ் தேசிய கல்விக் கொள்கை, இந்தியன் சென்ட்ரிக் எஜுகேஷன், இந்தியன் எத்தோஸ், இந்தியன் நாலேஜ், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. மாட்டு முத்திரத்துக்கு பல 100 கோடி பணம்லாம் ஒதுக்கப்பட்டு ஆய்வுகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிரூபிக்கட்டும், நல்லது. மாட்டு மூத்திரத்தில் நல்ல பயோ அவைலபிலிட்டி இருக்குது, குடிக்கலாம்னா நம்ம எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு போகிறோம். நம்ம ஒன்றும் அறிவுக்கு எதிரானவர்கள் அல்லவே. நிரூபித்தல் செய்யத்தானே செய்ய போகின்றோம். நாம் எதையும் உள்ளே ஒரு முடிவை செய்து கொண்டு நாம் வரவில்லை. ஆகா, மாட்டு மூத்திரமா இந்த பசங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. நிரூபியுங்கள், நான் முதல் ஆளாக நின்று நாங்கள் குடிக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு நீ அதை பேசுகிறாயே, பன்னி மூத்திரத்தை ஏன் குடிக்கக்கூடாது? நீங்கள் மாட்டு மூத்திரத்தை மட்டும் ஆய்வு செய்கிறீங்களே, இதில் அரசியல் இருக்கா இல்லையா? அதில் இருக்கா இல்லையா? அரசியல் அறிவில் இருக்கிறது, அதை நாம் உணர்ந்து கொண்டாக வேண்டும். பன்னி மூத்திரத்தை ஏன் புனிதமாக்கவில்லை? பன்னி மூத்திரத்தில் ஒருவேளை அது பயோ அவைலபிலிட்டி இருக்கிறது என்றால் பன்னி புனிதமாக கருதப்பட்டு விடும் இல்லையா? பன்னியை கொல்லக்கூடாது. மாட்டு மூத்திரத்தை அது சரியாக இருக்கிறது, அதில் அறிவு இருக்கிறது, அது பயன்படுத்தினால் நமக்கு நோய்கள் தீருகிறது என்றால் மாடு புனிதமாகிவிடும். மாட்டை கொல்லக்கூடாது. மோர் அண்ட் மோர் மூத்திரம் தான் வேண்டும். இங்கே அறிவு எவ்வளவு அரசியலாக்கப்படுகிறது. பன்னி மூத்திரம் இன்னும் எத்தனை லைன் இருக்கு, லைன்லாம் நிறையா இல்லை, பன்னி நிறையா இருக்குது, மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது. இதை எல்லாற்றும் மூத்திரம் நம்ம குடிக்கலாம். அது எல்லாத்தையும் ஆய்வு செய்யுங்க. ஒருவேளை மாட்டை விட பன்னியில் நிறைய சத்து வந்துருச்சுன்னா அந்த மூத்திரத்தில் இல்லை, சத்து இருந்துருச்சுன்னா தெரிஞ்சிடக்கூடாது. மாட்டு மூத்திரத்தில் மட்டும்தான் அறிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாக வேண்டும். அதனால் பன்னி மூத்திரத்தை நீங்கள் ஆய்வு செய்யவே கூடாது. இதற்கு 100 கோடியை ஒதுக்கலாம். எதற்கு? மாட்டு மூத்திரத்தை. ஏன்? மாட்டினை கொல்லக்கூடாது. இதெல்லாம் அறிவில் அரசியல், அறிவில் அறிதலில் அரசியல். கல்வியில் தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தான். அறிவில் அரசியல் செய்தான் தமிழன், இந்தியன் தமிழன் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் நம்முடைய புத்தகத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எபிஸ்டமாலஜி முதலாக தமிழ் அறிவு மரபை எடுத்து தொல்காப்பியத்திலிருந்து எந்த இடத்தில் தமிழன் அறிவு மரபை பண்பை தொலைத்தான், எதனால் தொலைத்தான், இன்னும் ஏன் தொலைக்கிறான், இனிமேலும் ஏன் தொலைப்பான், இது தொடர்ந்தால் என்பதுதான் இந்த புத்தகம். இப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். இப்போது நல்லா முடிவு பண்ணிக்கணும் என்னவென்றால் 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு விஸ்வகர்மா ஸ்கில் வேணுமா வேண்டாமா? விஸ்வகர்மா ஸ்கில் நம்ம பிரதம மந்திரி அவர்கள் கூறுகிறார்கள். எல்லாருக்கும், யாருக்கும் இலவசமாக பணம்லாம் கிடையாது. லோன் வாங்கி ஏதோ லோனை கொடுத்து நாம் அந்த விஸ்வகர்மா கற்றுக்கிட்டு நாம் தொழில் புரட்சிக்கு நாம் வித்திடணும், அதற்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. நீங்கள் சரி விஸ்வகர்மாவை எடுத்துக்கோங்க, ஒரு ஆசாரி தொழிலை எடுத்துக்கோம், அது ஒரு விஸ்வகர்மான்னு எடுத்துப்போம். இல்லை தெரு கூட்டுறது, அதையும் தான் பாரம்பரியமாக குல தொழிலாக ஆக்கிட்டாங்க, சரி அதுவும் ஒரு விஸ்வகர்மான்னு எடுத்துக்குவோம். தெருவை கூட்டுவதில் கூட அறிவு இருந்தாக வேண்டும். 21st செஞ்சுரி அதில் கூட அறிதல் இருக்கிறது.
அதில் கூட அறிவீட்டு திறன் இருக்க வேண்டும். எபிஸ்டமிக் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் தெருவை கூட 21ஆம் நூற்றாண்டில் கூட்ட முடியும். அப்படி என்றால் அறிதலில், அறிவீட்டலில், அறிவீட்டலுக்கான திறனை அளிப்பதில் தானே கல்வி இருக்க வேண்டும். நீ அறியவே கூடாது, நீ அறிதலே கூடாது, நீ அறிஞனாக மாறிவிடக்கூடாது. ஏன் தெரு கூட்டுறவன் அறிஞனாக இருக்க முடியாதா? இருக்கக்கூடாதா? ஏங்க தெரு கூட்டுறதுங்கிறது எவ்வளோ பயாலஜிக்கல் திங்ஸ், எவ்வளோ கிருமிகள் இருக்கிறது. முன்னாடியெல்லாம் கிருமி இல்லை, வெறும் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருந்திருக்கலாம், குப்பைகள் இருந்திருக்கும், மேபி பாக்டீரியா வைரஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் அன்றைய தெருக்கூட்டலில் 1000 வருடத்திற்கு முன்பு. ஆனால் இன்னைக்கு மூச்சு விட்டா எங்கே பார்த்தாலும் வைரஸ், எங்கே பார்த்தாலும் பாக்டீரியா. அப்போ எதை கூட்டினால், எப்படி கூட்டினால், அறிவுபூர்வமாக நாம் அதை செய்தால் நாம் அது சுத்தமாக இருக்கும். இந்த மாசு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். காற்று கூட மாசற்று இருக்கும். அதற்கு அறிவு தேவைதானே? ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும் நம்முடைய இந்திய அரசின் பிரதம மந்திரி அவர்கள். எந்த துறையாக இருந்தாலும், எந்த கர்மாவாக இருந்தாலும், இவர் கூறுகின்ற விஸ்வகர்மா, எதுவாக இருந்தாலும் அங்கு சிந்திக்கும் திறன் இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த வேலையை செய்ய முடியும் என்பது. இதான் 21ஆம் நூற்றாண்டு, இதான் பாடம். அப்ப சிந்திக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த பாட புத்தகம் ஆசிரியர்கள், எங்களை மாதிரி ஆசிரியர்கள் வருவாங்க, பாவம் அவங்களுக்கு பெடகாஜின்னா என்னென்னு தெரியாது. இந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னு நான் நிறைய பல்கலைக்கழகங்கள் போகும்போது கேட்பேண்ணா, டீச்சிங் லேர்னிங் மெத்தட்னா நாங்கள் இதை செய்கிறோம் சார், அதை செய்கிறோம் சார், குரூப் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங்லாம் பண்ணுறோம் சார், குரூப் ப்ராப்ளம் சால்விங்லாம் செய்கிறோம் சார் இருப்பாங்க. பட் ப்ராப்ளம் சால்விங்கிறது 21ஆம் நூற்றாண்டினுடைய உன்னதமான முதலுமான ஒரு திறன். அது அந்த திறனுக்கு எபிஸ்டமிக் காக்னிட்டிவ் ஸ்கில் இல்லை என்றால் முடியாது. ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? 4 பேர் உட்காந்து நீங்கள் 4 பேருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டு கொடுங்கிறது. அது முடிவாயிடுது. எந்த முடிவில் உண்மை இருக்கிறது? எந்த அறிவு பர்ஃபெக்ட் கிடையாது. பௌத்தம் அதுதான் கூறுகிறது. எந்த அறிவிலும் உண்மை கிடையாது, எந்த அறிவும் முழுமையானது கிடையாது. 2500 வருடத்திற்கு முன்பே புத்தர் கூறியது. எந்த அறிவும் உண்மையானது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இட் இஸ், அது என்ன சொல்றது, அந்த டைம்லி ஒரு அப்சர்வேஷன், அவ்வளவுதான். ஒரு டைம்லி பெர்செப்ஷன். அந்த டைம்லி பெர்ஸ்பெக்ஷனுங்கிறது, ஒரு பெர்செப்ஷன் என்பது, அந்த அப்சர்வேஷன் என்பது செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த செகண்டில் நான் ஒன்றை உள்வாங்குகின்றேன் என்றால் அடுத்த செகண்ட் அது வேறாக கூட எனக்கு தெரியும். அதனுடைய உண்மை மாறுபட்டதாக கூட இருக்கலாம். இது 2500 வருடத்துக்கு முன்பே உள்வாங்கி விட்டோமே. அப்படி என்றால் அறிவு என்பது ஸ்டாட்டிக் கிடையாது, நிலைத்தன்மை கிடையாது. அறிவு என்பது நிலைத்தன்மை அற்றது. ஆனால் அறிவு நிலைத்தன்மை கொண்டது என்பது கூறுவதுதான் சனாதனம். நித்தியத்தன்மை கொண்டது, நிலைத்தன்மை கொண்டது. நித்தியத்தன்மை எட்டர்னிட்டி, நிலைத்தன்மை சஸ்டனன்ஸ், பெர்மனன்ஸ். ஆனால் அறிவு என்பது எட்டர்னிட்டி கிடையாது. அது எங்கிருந்து வரல, எப்போதும் இருக்க போறதில்லை, இன்ஃபினிட்டி அல்ல அறிவு என்பது. பௌத்தம் கூறியதை இன்று சயின்ஸ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில், அதாவது புத்தருக்கு, அவர் பிரிமிட்டிவ் பிலாசபர், அவர் ஒரு ஆண்டாலஜி மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு பௌத்தத்திலே நிறைய அறிஞர்கள், தர்மகீர்த்தி, திஞ்ஞானா, வசுபந்து, நாகார்ஜுனா, இவர்களெல்லாம் இந்த 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். அதை மேலும் மெருகூட்டி எப்படி அறிய முடியும், அறிவு என்றால் என்ன என்பது மிக விளக்கமாக ஒரு தத்துவார்த்த, ஒரு டைமென்ஷன், இந்தியாவிற்கு ஒரு ரிஃபைன்ட் ஒரு டைமென்ஷனை கொடுத்தார்கள். அந்த டைமென்ஷன் என்பது இம்பர்மனன்ஸ். நத்திங் இஸ் பெர்மனன்ட். அவருடைய பௌத்தத்தினுடைய ஆண்டாலஜி என்னவென்றால், அதாவது எதுவுமே நிலைத்தன்மை கொண்டது கிடையாது. எதுவும் நிலைத்தன்மை கொண்டது கிடையாது. டிபெண்டன்ட் அரைசிங் அப்படி என்று பௌத்தம் கூறுகிறது.
டிபெண்டன்ட் அரைசிங் என்பது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இதற்கும் எபிஸ்டமாலஜிக்கும் கனெக்ஷன் இருக்கு. டிபெண்டன்ட் அரைசிங் என்றால் ஒன்றிலிருந்து தான் ஒன்று உருவாக முடியும். ஒரு உருவாக்கம் என்பது ஒன்றை சார்ந்து இருக்கிறது என்பதாகும். அப்படி என்றால் அறிவு என்பது புதிதாக ஒன்று வர முடியாது என்பதற்காகத்தான். அப்ப எபிஸ்டமாலஜி என்பது அறிதலில், எபிஸ்டமாலஜியில் அறிதல் இருக்கிறது. அப்ப அந்த அறிதல் என்பது நீயா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு டர்பன் ஒன்று தலையில் ஒன்று கட்டிக்கிட்டு ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு எவனாவது சொன்னான்னா அது அறிதல் கிடையாது, அறிவும் கிடையாது. இதைத்தான் 1500 ஆண்டுகள் இந்தியாவிலும் தமிழகத்திலும் செய்து கொண்டிருந்தார்கள். தலையில் ஒன்று கட்டிக்குவாங்க இந்த குருஜீஸு, அவங்க சுவாமிஜீஸ். இவன் என்ன செய்வான்னா, அறிதல் என்பது, ஆப்ஜெக்ட் என்பது பொய். அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் என்ன கூறுது? ஒரு பொருள் என்பது என்னவென்றால், ஒரு பொருள் என்பது மாயை, அது பொய்ப்பாது. எதுனா உண்மைன்னா இங்கே தான் சிந்திக்கிறியா, அதுதான் உண்மை. ஓகே பரவாயில்ல, சிந்திக்க சொல்லிவிட்டார்களே என்றால் யாருப்பா சிந்திக்கிறார்னா நீ சிந்திக்கல, செல்ஃப்னு ஒன்று இருக்கு, அதுதான் பிரம்மன், அந்த கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் சிந்திக்கிறாரு. அவர் எங்கடா இருக்காரு, எப்படி பார்க்கறதுன்னா அது தெரியாது. ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு அறிவை, அறிதல் என்பது ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு மனுஷன், அறியக்கூடிய ஒரு மனிதன். ஆப்ஜெக்ட்னா அறியப்படுகிற பொருள். இது இல்லாமல் எப்படிங்க அறிதல் நடக்கும்? ரெண்டுமே கிடையாதுன்ட்டான் ஒருத்தன். அவன் தான் ஆதிசங்கரர். இது ரெண்டும் கிடையாது. அறிகிறவனும் பொய், அறியப்படுகிற பொருளும் பொய். மாயாவாதம் என்பது அவரு சமணத்தில் ரொம்ப அருமையாக சொல்றாரு. யாரு? மகாவீர். அவங்களுடைய பாரம்பரியத்தில் நிறைய அவர்கள் எல்லாம் அதில் அவர்கள் சொல்கிறார்கள் சமணத்தில், இந்த அறிதல் என்பது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ரிலேட்டிவிட்டி, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அழகாக சொல்றாரு அவர். அது எப்படி என்றால், நீங்க ஒரு பொருளை பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு டைமென்ஷன்ல பார்க்கிறீங்க, அதுவே அது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி விடாது. சமணம், ஜெயினம் சொல்கிறது. அதை பல முனைகளில் நீங்க பார்க்க வேண்டும். பார்ட்டா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு அறிவு. முழுமையாக ஒரு பொருளின் பால் உள்ள அறிவை உணர முடியாது. ஒன்லி இன் ரிலேஷன் டு அதர். கடைசியில் ஹெகலும் அதையும் சொல்லிட்டாரா? இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்பு ஹெகல் என்ன சொல்றாரு? It lies something in relation to others in otherness. ஹெகல் சொன்ன ஒரு தத்துவம். அதை 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஜைனமும் சொல்லியிருக்கு தானே. ஏன் அந்த ஜைனம் இப்போ எங்கே போச்சு? இல்லை பௌத்தம் எங்கே போச்சு? இந்த எபிஸ்டமாலஜியில் எங்கே போச்சு? என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஜைனம் உயிர்னு ஒன்று இருக்கு, அது மீண்டும் பிறக்க போகுது, அது பிறந்துக்கிட்டே இருக்கும், அது பர்மனெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாரு. யார்? மகாவீர். அது நம்மளாம் ஏற்றுக்க முடியாது. எபிஸ்டமாலஜியில் அப்படி கிடையாது. ஆனால் பௌத்தம் அதை ரிஃபைன் பண்ணி சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுது? எதுவும் ஒன்றிலிருந்து தான் உருவாக முடியும், தானாக ஒன்று பிறப்பது ஒன்று கிடையாது, உருவாகுவது ஒன்று இல்லை, ஆதலால் உயிர் என்ற ஒன்றே கிடையாதுன்னு சொல்லிட்டார். யாரு? புத்தர். அப்போ என்ன சொல்கிறாரு? நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஒழுங்கு மரியாதையாக வாழ்ந்துக்க, இது நல்லது கெட்டதுன்னு எப்படி அறிவதை புரிந்து கொள், அதில் சரியானதை நீயே செய்துவிடு, இது சரி என்று நான் சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாதே. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்ல எபிஸ்டமாலஜி. இதை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய ஒரு தேசம் இது. உலகத்தில் எந்த நாட்டிலும் சொல்லாத நேரத்தில் இவர் சொல்கிறார். இந்த 2500 ஆண்டுக்கு பிறகு இப்போ பார்த்தா இவன் சொல்கிறான், ஒருத்தன் தலையில் பிறந்தாங்கிறான், ஒருத்தன் காலில் பிறந்தாங்கிறான், இன்னொருத்தன் பிரதம மந்திரியாக இருந்துக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பேபிலாம் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? விமானிக்கா சாத்திரத்தை நாங்கள் அப்பயே கண்டுபிடிச்சிட்டோன்றான். ஏன்னா அந்த கடவுளர்கள்லாம் பறந்தார்களாம், மேலே பறந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது அந்த ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கை நாங்கள் எப்போ 10 லட்சம் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்பே ராமாயணம் மகாபாரதம் காலத்திலே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றான். சொல்கிறவன் யார்? பிரதம மந்திரி. அப்போ 2500 வருடத்திற்கு முன்பு ஒருத்தன் அறிவு இதுதான் என்ன சொல்லியிருக்கான். அதில் இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது பௌத்தத்தில் இருக்கிறது. நான் எபிஸ்டமாலஜி மட்டும்தான் பேசுகிறேன்னா, அப்படி என்றால் பௌத்தத்தை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன் என்று நினைத்து விட வேண்டாம். அறிதல் என்றால் இப்படித்தான். டிபெண்டன்ட் அரைசிங் என்ன மாதிரி ஒரு சயின்ஸுங்க? அப்படி என்றால் ரீபர்த்தே கிடையாதுன்ட்டார் அவர். அப்போ ரீபர்த் ஒன்று இருக்குன்னு அதே காலகட்டத்தில் சொல்கிறான்.
வேத கலாச்சாரம். அவன் தலையில் பிறந்தான், இங்கே பிறந்தான், அங்கே பிறந்தான். கர்மான்னு ஒன்று இருக்குது. நல்ல கர்மா செஞ்சால் தலையில் பிறந்துருவான், கெட்ட கர்மா பிறந்தா காலில். இந்த கர்மாவில் ஈடுபட முடியாத ஒரு கூட்டம் இருக்குது, அதுதான் பஞ்சமா. அவன் எதுலேயுமே கணக்கில் கிடையாது, அவன் யூஸ்லெஸ் ஃபெல்லோ அவனை பொறுத்த வரைக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அறிவூட்டல் எல்லாத்தையும் இந்த பஞ்சமன் தான் செஞ்சுருக்கிறான். அதுதான் தெரிய வருது. ஆய்வுகளில் நிறைய செய்து பாணனும் பறையனும் துடியனும் கடம்பனும் இவனெல்லாம் தான் பஞ்சமர்கள். அவன்தான் சங்க காலத்தில் இலக்கியம் படைத்திருக்கிறான். எல்லா எனக்கு பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை எங்க அந்த நீங்க 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு. நான் தான் வரேன். நான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துலையும் இருக்கிற எபிஸ்டமாலஜி ஃபேண்டாஸ்டிக். அந்த எபிஸ்டமாலஜி படித்தவன்லாம் யாரு? அவனுக்கு யார் புலவன் சான்றோன்னு சொல்றான்? சங்க காலத்திலிருந்து எது வரைக்கும் சொல்றாரு? திருக்குறள் வரைக்கும் 11 கீழ்கணக்கு காலம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? இந்த அறிவீட்டல், இந்த அறிதல், இவை அனைத்துமே அதாவது ஒரு நீங்க ரெண்டுத்தையும் நல்லா பிரிச்சுக்கலாம். 11 மேல் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எபிஸ்டமாலஜியில் அறிதலில் ஒரு மெட்டீரியலிசம் இருக்கும். பொருள் முதல்வாதத்தை பார்க்கலாம். ஒரு பொருளை எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் கன்செப்ஷனும் இல்லாமல் ஒரு பொருளை உள்வாங்குவது, அது உலகாயுதம்பாங்க, அதுக்கு மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம்பாங்க, எம்பிரிசிசம் என்பார்கள். இப்படி எல்லாம் வெவ்வேறு இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஃபிலாசபியில் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதுவரையில் தத்துவமே இந்திய தமிழனுடைய அறிவு பண்பில் தத்துவம் வரவே இல்லை. 11 மேல் கணக்கு மனிதம் மட்டுமே, ஆந்த்ரோபோசென்ட்ரிக், நேச்சுரலிசம், ஹெடோனிசம், இதை தான் நீங்கள் தமிழருடைய அறிவு பண்பை நீங்கள் எடை போடணும், ஆங்கிலத்தில் இந்த தத்துவத்தில் திணிக்கணும்னா இப்படி தான் நீங்கள் கொண்டு வரலாம். இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். அதான் நான் நம்ம புக்கில் சொல்லியிருக்கேன், கோஹெரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், ஒத்திசைவு இருத்தல் முறை. ஒத்திசைவு, நீ ஒரு 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 கான்ஷியஸ் ஏஜென்ட், உன்னை சுற்றி இந்த உலகம் இருக்கிறது. நேச்சுரல் லாஸ், பிசிக்கல் லாஸ், இயற்கை விதிகள் இருக்கிறது. அதுதான் சயின்ஸ். அப்ப இந்த இயற்கை விதிகளுடன் நீ ஒத்து வாழ வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் 5 வாழ்வு முறை. அப்ப 5 வாழ்வு முறையில் முப்பொருள் கொண்டு, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் என்றால் ஸ்பேஸ் அண்ட் டைம். கருப்பொருள் என்றால் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் இருக்கின்ற அனைத்து ஆப்ஜெக்ட்ஸ், உயிர் அற்றது உயிர் உள்ளது அனைத்தும் சேர்த்து கருப்பொருள். உரிப்பொருள் என்பது முதலும் கருவும் பயன்படுத்தி அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளப்படும் அறிவு இருக்கிறது, அதை உரிப்பொருள் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த உரிப்பொருளின் வெளிப்பாடுதான் முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இதையெல்லாம் உருவாக்கியவர்கள் யார்கள்? சான்றோர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுல? தொல்காப்பியத்திலிருந்து அந்த வார்த்தை சொல்றேன், சான்றோர் என்ற வார்த்தை தொல்காப்பியத்திலிருந்து இப்பொழுது திருக்குறள் அந்த 11 கீழ்கணக்கு காலம் ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது தொடர்கிறது. சான்றோர் சான்றோர் சான்றோர். இந்த சான்றோர்லாம் தமிழனா இருந்தவன் எல்லாம் எங்க போனான்? இப்போ எங்க போனான்? தர்மபுர ஆதீனத்தை நான் தூக்கிறதுக்கு நான் முதலாக தூக்குவேன் என்று சொல்றான். தமிழன் சொல்றான், தமிழன் சொல்றவன் சொல்றான். அந்த காலத்தில் சான்றோரன் தான், இப்போ இங்கே தூக்குறன்னு நிற்கிறான். இவனை நீங்கள் எந்த கணக்கில் வைப்பீங்க? மனிதனை மனிதன் தூக்கி செல்வது. அதற்கு போராட்டம் ஒருத்தன் அறிவிக்கிறான். 100 பேர் நிற்கிறாங்க மதுரை இதில், மயிலாடுதுறையில், தருமபுர ஆதீனத்துக்கு வெளியில். வாங்கடா அவங்க போலீஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த சான்றோருங்கிறது எப்படி என்றால், அந்த காலகட்டத்திலே அதாவது இந்த முப்பொருள் என்பது முழுமையாக வெளியில், அதாவது ஒரு எபிஸ்டமாலஜிக்கலாக இன் மாடர்ன் டைம்ஸ், நவீன காலத்தில் அதை முறையாக நவீனப்படுத்துவதற்கு முன்பு கூறுகிறேன். அப்பொழுது சான்றோன் ஆக்குவதுதான் தமிழனுடைய வாழ்வியல் தத்துவம், நோக்கமும் கூட. இதைத்தான் பௌத்தம் சொல்கிறது, விஸ்டம். அறிவில் சிறந்தவனாக, சிந்திக்கக்கூடியவனாக. என்லைட்டன்மெண்ட் என்று எது கூறுகிறது? ஜைனம் கூறுகிறது என்லைட்டன்மெண்ட். அதாவது நல்ல ஒரு புலப்பாட்டுடன் திகழ்வது. இப்படி அனைத்து இந்திய அளவிலே அந்த காலகட்டத்திலே ஓரளவு இப்படித்தான் அறிய வேண்டும், அறிவினுடைய அறிதலுடைய நோக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருந்தது.
அப்பொழுது தமிழகத்தில் இருந்த மிகச்சிறந்த ஒரு ஆண்டாலஜி என்பது இந்த முப்பொருள் கொண்டு முத்தமிழ் கொண்டு வருவதற்கு அப்பொழுது சான்றோராக இருந்தவர்கள் யார்? அந்த காலத்தில் புலவர் என்ற பெயரே கிடையாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு புலவர் என்பது கிடையாது. கடந்த 2000 ஆண்டுகளில் தான் புலவர். அதற்கு முன்பு சான்றோர்கள் என்று கூறுவார்கள். யார் அந்த சான்றோர்கள்? பறை அடிச்சுக்கிட்டு, துடி அடிச்சுக்கிட்டு, பாட்டு பாடிக்கிட்டு, ஸ்பான்டேனியஸாக அப்படியே பாடிக்கிட்டே போவான். அவன் தான் புலவன். அவன் பாடியது தான் பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. அது என்ன, நான் இந்த அரசர்கிட்ட போனேன், நல்லா கொடுக்குறாரு, நல்லா சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம 1 வாரம் இருந்தேன், கண்ணெல்லாம் பாரு, உடம்பெல்லாம் பாரு, ஒல்லியாக இருக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட போன அந்த அரசர் நல்லவர், அவர் நான் போன பாடின எல்லாம் கொடுத்தாரு. நீயும் போயிட்டு, நீ ஒரு பாணர் தானே, நீ அங்கே போய் பாடி பரிசு பொருள் பெற்றுவா. இதுதான் பானாற்று படைகள். இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஆற்றுப்படுத்துதல். ஆனால் சங்க இலக்கியத்தை பார்த்தால் அகம் புறம் என்பது இரண்டுமே அகம் அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியம். அது 10 மேல் கணக்கு, குறுந்தொகை, நற்றிணை, இதெல்லாம். அந்த காலகட்டத்தில் நீங்க இது எப்படி இருக்கிறது என்றால் எல்லாம் டயலாகா இருந்துகிட்டு இருக்கு. டயலாக், தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே நடப்பதுதான் அகத்திணை. முழுமையானது, முழுசா நீங்க பார்க்கலாம். தலைவனும் தலைவியும் உரையாடுவது, அந்த உரையாடுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை அறிவை வெளிப்படுத்துவது, அறிவை மறுப்பது, இதுவெல்லாம் உள்ளடங்கியதாக ஒரு எபிஸ்டமாலஜிக்கலாகவே இருக்கிறது சங்கத்தமிழில். அப்ப டயலாக் என்பது மனிதர்களுக்குள் உரையாடல் என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆக தமிழ் சமூகம் சமூகமாக இருந்தது. இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏனென்றால் இவன் வேற சாதி, இவன் வேற சாதி, இவனுக்குள்ள பேசிக்கவே கூடாது. மாணவர்களை மாணவிகளை பள்ளியில் வைத்து, கல்லூரியில் வைத்து, கோயம்புத்தூர் பக்கம்லாம் நான் என் சாதியை தவிர வேற சாதி சார்ந்தவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதிமொழி எடுப்பது. அந்த RSS காரன் வச்சு எடுப்பான் பாருங்க, அது மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இருக்கான். காட்டு மிராண்டி இல்லை இது. இதை எவன் செய்தாலும் காட்டு மிராண்டி, தமிழன் செய்தால் சுத்தமாக காட்டு மிராண்டி. ஏனென்றால் அறிவை உணர்த்தியவன், அறிதலை உணர்த்தியவன் இந்தியாவிலே அந்த காலகட்டத்தில் இவ்வளவு செழுமையான ஒரு அறிவு புலம் தமிழன் வெளிப்படுத்திய பின்பு 2500 ஆண்டுகளுக்கு பின்பு நான் ஒருத்தனை வாழ மாட்டேன், பேச மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், பார்க்கவே மாட்டேன், பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பள்ளியிலே வந்து விட்டது. ஆக இங்கே உரையாடல் இல்லை. உரையாடல் இல்லை என்றால் அன்பு இல்லை, அன்பு இல்லை என்றால் உரையாடல் இல்லை, உரையாடல் இல்லை என்றால் அன்பு இல்லை. இவை இரண்டும் இல்லை என்றால் மனிதத்தன்மை இல்லை. அப்ப ஹியூமன் ஆண்டாலஜி என்பது, ஹியூமன் ஆண்டாலஜி இஸ் 2 perspectives. One is dialogue, another one is love. Love and dialogue. அன்பும் உரையாடலும் மனிதனுடைய இயற்கையிலேயே அவனுடைய மூல இருத்தலுக்கான காரணிகள், ஆண்டாலஜிக்கல் கிரைட்டீரியா. இது அற்றுப்போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம், இந்திய சமூகம். காரணம், இவன் சாதிகளாகவும் வெவ்வேறு சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் பிரிந்து கிடக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இங்கு எப்படி அறிவு வரும், அறிதல் வரும்? இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்பது இவ்வளவு மடங்கு நமக்கு ஒரு கேள்விக்கு பல ஆயிரம் முனைகளில் பதிலை கொடுக்க போகிறது. அறிவுபூர்வமாகவும் கொடுக்கும், சயின்டிஃபிக்காகவும் கொடுக்கும். எனும் பொழுது அந்த அறிவு சரியானதா சரியில்லையா என்பதை எடை போடுவது யார்? ஒரு தனி மனிதனால் முடியாது எனும் பொழுது அப்போ சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே தீர்வு. என்கிட்ட நிறைய பேராசிரியர்கள், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னெந்த ஆள் எதுக்கு எடுத்தாலும் போய் சோஷியல் பேடகாஜின்னு ஒரு தீர்வை சொல்லியிருக்கேன் அந்த புக்கில். இவன் ஏன் அந்த ஆள் இதை சொல்லிட்டு உட்காந்துருக்காரு? கற்றலில் பேடகாஜின்னு ஒன்று இருக்கு, கற்றலில் பேடகாஜின்னு ஒன்று இருக்கு. இவர் எதுக்கு சோஷியல் பேடகாஜி அதுக்கு ஃபவுண்டேஷனாக வைக்கிறாரு, இதுக்கு ஒரு ப்ரீ ரிக்வசிட்டாக வைக்கிறாருன்னு? பாவம் பாவம் நம்முடைய பேராசிரியர். நூற்றுக்கணக்கான ஆய்வு கட்டுரைகள் என்னிடம் இருக்கிறது. அது தனியாக அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுத தான் போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம பேராசிரியர்களுக்காக மட்டும் இது. என்னடா அது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது பப்ளிக் ரீசனிங்,
that leads to notion of society. சமூகத்தின் கருத்து, notion of society. If it is reflective of all segments of the society, then that becomes the nation. So that means nation is the notion. The notion is nation. ஒரு தேசம் என்பது ஒரு வரைபடத்திற்குள் அல்ல. இது போன்று அணிந்து கொண்டிருக்கிறவர்கள் பல்வேறு முகங்கள் கொண்டவர்கள் அல்ல. அது ஒரு சிந்தனை, அது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் என்பது சமூகத்தின் எண்ணமாக இருக்க வேண்டும். அது ஒட்டுமொத்த சமூகத்தின் எண்ணமாக இருக்கும் பொழுது அது தேசமாக வெளிப்படுகிறது. இதையும் ஹெகல் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காரு. நான் அதை கொஞ்சம் அதிகமாக வேற டைமென்ஷனில் சொல்றேன். அப்படி என்றால் இந்த நோஷன் ஆஃப் தி சொசைட்டி என்பதை எது தீர்மானம் செய்கிறது? சோஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தானே, கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தானே. அவர் சொல்றாரு, ஒரு பேராசிரியர், ரொம்ப ஃபேமஸான ஒரு பிலாசபர், நவ் இஸ் அ பயாலஜிஸ்ட். பயாலஜி படித்தவங்களுக்கு ஒரு பேரை மறந்துட்டேன், அப்புறம் ஞாபகம் வந்தால் நான் சொல்கிறேன். அவர் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் செல்னு சொல்கிறார். இப்போ அவர் ஒரு புது கான்செப்டை கொண்டு வர்றார், எம்பீரிக்கல் பயாலஜிஸ்ட். அவர் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் த செல். நமக்கு பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸுக்கு அறிவு இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து கலெக்டிவாக ஒரு சிந்தனையை, ஒரு கான்சியஸ்னஸை உருவாக்கும் பொழுது அது ஒரு அறிவை டோட்டலாக ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலேஜ் அது பெறுகிறது. அந்த அறிவு தான் நம் உடம்பிற்கான அறிவு, நம் டோட்டல் பயாலஜிக்கான அறிவு என்று கூறுகிறார். அப்படி என்றால் அந்த அறிவு உள்ளுக்குள் செல்லுக்கு இருக்கும் பொழுது, இன்னைக்கு எவனோ ஒருத்தன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து டீப் சீக்னு வருவான், எதையோ கொண்டு வர போறான், இன்னும் நிறைய வரப்போகின்றது. இந்த சூழ்நிலையில் அவன் கூறுவது, அவன் கொண்டு வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவன் எந்த டேட்டா, எந்த இன்ஃபர்மேஷன் வைத்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிறதோ, அது அறிவை கொடுக்கிறதோ, இதுதான் அறிவு என்று, தீர்வு என்று அறுதிட்டு கூறுகிறதோ, அதை ஒருவரால் எடை போட முடியாது எனும் பொழுது இந்த ஒட்டுமொத்த சமூகமே அதை சிந்தித்தாக வேண்டும். இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், ஒரு சிந்தனை ஒரு சமூகத்திற்கு சமூகமாக இருக்கும் பொழுதுதான் அந்த உண்மையை உணர முடியும். தனி மனிதனால் உணரவே முடியாது. 21ஆம் நூற்றாண்டு நமக்கு நோயிங், அறிதல் என்பது நம் உள்ளுக்குள் நடப்பதாக நினைத்து கொண்டிருந்தோம். அந்த காலம் முடிந்து விட்டது. அறிதல் என்ற காலம் கடந்து அது ஒரு தனி மனிதனுக்குள் நடக்கிறது என்று கடந்து அது கலெக்டிவாக, ஒட்டுமொத்தமாக, அது அனைத்து சமூக கூறுகளும் சேர்ந்து செய்யக்கூடியதாக அமைந்து விடுகிறது 21ஆம் நூற்றாண்டு. அப்படி என்றால் உண்மையை அறிவதற்கு ஒரு சமூகம் சமூகமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு சமூகம் சமூகமாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்திய சமூகம் சமூகமாக இல்லை. காரணம், அவருடைய ஆசான், அவருடைய ஆசிரியர் கூறியது போன்று, ஜான் தூவே கூறியது போன்று, இது கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்திய சமூகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் இடையே கன்ஜாயிண்ட் கம்யூனிகேஷன், ஒரு ஐக்கியத்தன்மை கொண்ட ஒரு அனுபவ பரிமாற்றம் இந்த மனிதர்களுக்குள் இல்லை. இவன் சாதிகளாக பிளந்து கிடக்கிறான். அதே ஜான் தூவே கூறுகிறார், அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழ்தல். மனிதன் என்றால் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவன் ஒரு ஜடம். ஆக இந்த இரண்டும் இல்லை என்றால் அது சமூகம் கிடையாது எனும் பொழுது, இந்த இரண்டும் இல்லாத இடத்தில் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி நடக்கும்? கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எப்படி நடக்கும்? எப்படி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுவெல்லாம் கொடுக்க போகின்ற அறிவை கடந்து இது சரி இது தவறு என்று ஒரு மனிதன் உணர முடியும்? தனி மனிதனால் இது முடியாது அல்லவா? இது தனி மனிதனால் முடியவே முடியாது, எப்பொழுதும் முடிந்ததும் கிடையாது. யூனிவர்சல் நெசசிட்டின்னு பிலாசபில ஐயாலாம் படிச்சிருப்பாங்க. எது எது ஒரு யூனிவர்சல் நெசசிட்டி? ஒரு உதாரணம் சொல்றேன். ஆல் பேச்சுலர்ஸ் ஆர் அன்மேரிட் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் எடுத்துப்போம். அது யூனிவர்சல் நெசசிட்டி. ஒரு பேச்சுலர் ஒருத்தர் திருமணமும் பண்ணிக்கிட்டு நான் பேச்சுலர்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா யூனிவர்சலாக இதுதான் அறிவு. பேச்சுலருக்கு அறிவு என்றால் இவன் கல்யாணம் பண்ணாதவன், அது நமக்கு தெரியும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணினாலும் இந்தந்த காரணத்தினால் இவன் பேச்சுலர்னு ஒன்று புதுசாக சொல்லிடுச்சுன்னா என்னடா அது குழப்பமாக இருக்க? அப்படி என்றால் இதை எப்படிடா தெளிவு பண்ணுறது? என்னுடைய ஒரு ஒரு மைண்டு ஒர்க் அவுட் ஆகலையே. அப்போ கலெக்டிவாக நம்ம வந்து ஒரு யூனிவர்சல் நெசசிட்டியை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. சமூகம் சமூகமாக சிந்திக்க வேண்டும்.
அங்க சமூகத்தன்மை இல்லை என்றால் அறிவு வேலை செய்யாது. வெரி சிம்பிள். இது நான் சொல்லல, இதை நான் கலெக்டிவா எடுத்து இப்போ தீசிஸா கொடுக்கிறேனே ஒழிய இது 2500 ஆண்டு காலம் ஆய்வுகள் நான் உணர்ந்தது. இது அவ்வளவு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், நல்லா தெரிஞ்சுங்க, மினசோட்டா அமெரிக்காவில் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள், அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன், அது ஒரு சென்சிட்டிவ் நிறுவனம், அது அரசு நிறுவனம், அமெரிக்க அரசினுடைய நிறுவனம். அந்த டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவது, சேஃப்கார்ட் பண்ணுவது என்பதுதான் அந்த பிரச்சனை, ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். யார் சால்வ் பண்ணுறான்? 6ஆம் வகுப்பு மாணவர்கள். எங்கே சால்வ் பண்ணுறான்? கிளாஸ் ரூமில் சால்வ் பண்ணுறான். என்ன மெத்தடாலஜியில்? நான் சொல்கிறேன் அதை சோஷியல் பெடகாஜின்ட்டு. என்ன சொல்கிறான்னா, அந்த மெத்தடை நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறான்? லேசர் டெக்னாலஜி என்ன, லேசர் தொழில்நுட்பத்தின் மூலமாக டேட்டா ப்ரொடெக்ஷன் எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் பேஸ் டொமைன் நாலேஜ், அதை அந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவன் அறிமுகப்படுத்திட்டு என்ன பண்ணுறான், அவனை வெவ்வேறு குழுக்களாக மாற்றி அமைக்கிறார்கள். அந்த குழுவில் ஒரு அங்கமாக அந்த மாணவர்கள் டிஸ்கஸ் செய்கிறார்கள். அதை அப்படியே வீடியோகிராஃப் பண்ணி அதில் என்ன பெடகாஜிக்கல் அப்ரோச்சில் இந்த மாணவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறான், அறிவை கொடுத்து அறிவை வாங்குகிறான், விளக்குகிறான், அதில் ஒரு முடிவை எப்படி எடுக்கிறான் என்பதை க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சி கட்டுரையாக போட்டு உலகத்தில் டாப் ஜேர்னல்லாம் பப்ளிஷ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 6ஆவது படிக்கின்ற மாணவர்கள் ஹை எண்ட் தொழில்நுட்பம், அதையெல்லாம் அவங்களுக்கு படிச்சிருக்கவே மாட்டாங்க. எங்க நியூட்டன்ஸ் லா படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவன் போய் இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கான். யாரும் பிஇ படித்தவங்க கிடையாது. எங்கே நடந்தது, எதனால் நடந்தது? அந்த ஆய்வு கட்டுரையுடைய இறுதி முடிவு என்ன கூறுகிறது என்றால், இந்த சமூகத்தன்மையுடன் மாணவர்களை சிந்திக்க வைப்பதனால் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் இவர்கள் இந்த சமூக கூறுகளுடன் சேர்ந்து அந்த சமூக தன்மையின் அடிப்படையில் இவர்கள் கருத்துக்களை உள்வாங்கி வெளிவாங்கி இறுதி முடிவை எடுத்து தீர்வை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆய்வு கட்டுரை கூறுகிறது. அந்த கட்டுரை வேணா நான் உங்களுக்கு சாருக்கு அனுப்பி விடுறேன். அதை உங்களுக்கு எல்லாம் மாணவர்கள் யார் இருந்தால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறேன். படிச்சு பாரு. ஃபிலாசபி மெயினாக பேராசிரியர்களுக்கு புரியணும் இது. ஏன்னா நான் பார்த்த வரையில் பல பேராசிரியர்களுக்கு பயிற்சி முறை டீச்சிங் லேர்னிங் மெத்தடுக்கும் சோஷியல் பெடகாஜி அந்த சமூகத்தன்மை ஏன், அது எவ்வாறு என்று இதை பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆய்வு பண்ணி வேணா பார்த்துங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், உய்ய சிந்தனைன்னு சொல்றான். அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் என்பது என்ன? ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. நாம் ஒரு சிந்தனையை உள்வாங்குகிறோம், அறிவை உள்வாங்குகிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம், அதை சிந்தித்து வெளிப்படுத்துகிறோம். அப்ப அதுல அறிவை கன்ஸ்ட்ரக்ட் செய்கிறோம், கட்டுமானம் செய்கிறோம். அந்த கட்டுமானப்படுத்தப்பட்ட அறிவை அதை சரிபார்க்கிறோம், அதை வெளிப்படுத்துகிறோம். இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல இவ்வளவு நடக்குது. தட் இஸ் வாட் கிரிட்டிக்கல் திங்கிங். அப்ப கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது சரியான ஒரு சோஷியல் வர்ச்சியூஸ் அடிப்படையில், சமூக நற்பண்புகள் அடிப்படையில் அந்த அறிவு பரிசீலனை செய்யப்படவில்லை என்றால் அந்த உய்ய சிந்தனை வராது என்பது ஆய்வுகளுடைய முடிவு. இது ஜவஹர் நேசனோடது மட்டும் கிடையாது. ஏன்னா நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. எத்தனை பேராசிரியர் செய்கிறோம்? கொலாபரேட்டிவ் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங், இதெல்லாம் ஹையர் ஆர்டர் லேர்னிங் ப்ராசஸ், டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ். எத்தனை முறை இதெல்லாம் நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கோம் ஆஸ் எ டீச்சர்? எத்தனை பேராசிரியர்களுக்கு இந்தியாவில் இது தெரியும்? எப்படி உய்ய சிந்தனையை, கிரிட்டிக்கல் திங்கிங் என்ற 21ஆம் நூற்றாண்டு திறனை எவ்வாறு நாம் இதை அளிக்கப் போகின்றோம் மாணவர்களுக்கு? இப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு நிலை. இப்ப இதையெல்லாம் ஒரு அறிவு என வரும் பொழுது அந்த அறிவு தன்னை சுத்தி இருக்கின்ற பொருட்களுடன் அனைத்தையும் உள்வாங்கி நம்முடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முறைப்பாட்டில், ஒருங்கிணைந்த ஒரு ஹார்மோனியஸ் மேனர், ஒரு ஒருங்கிணைந்த தன்மையிலே சிந்திக்கும் தன்மையுடைய மனிதர்கள் சிந்தித்து கலெக்டிவாக அந்த இதுதான் அறிவு என்பதை உணரச் செய்வதுதான் அறிவு. முன்பெல்லாம் 18ஆம் நூற்றாண்டு காலத்திலே அறிகிறவனுக்கும் அறியப்படுகின்ற பொருளுக்கும் இடையில் இருப்பதுதான் அறிதல் என்று இருந்தது போய் இன்று அறிதல் என்பது, அறிவீட்டியல் என்பது அதை கடந்து மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட தளத்தில் நிற்கிறது. அதை கல்வி உள்வாங்குகிறதா? பயிற்சி முறைகள் உள்வாங்குகிறதா? அமெரிக்காக்காரன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ப்ராபப்ளி
சைனாவிலே அது நடக்குது. அதனால தான் அங்கே அதிகமான கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு இப்போ இங்கே என்ன பிரச்சனை என்றால், நிறைய நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் ஒரு 5-10 minutes. இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டிற்கு வந்து விடுவோம். தமிழ்நாட்டில் இப்பொழுது நமக்கு இங்கு இருக்கின்ற பிரச்சனை, அன்றைய காலத்திலே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்ன? தமிழர்கள் உண்மையிலேயே சரியான ஒரு அறிவு பண்பை கொண்டிருந்தார்களா? ஆம், கொண்டிருந்தார்கள். முன்பு நான் கூறியது போன்று 14 மேல் கணக்குக்கு வந்து விடுவோம். 14 மேல் கணக்கு, புறநானூறு, அகநானூறு எல்லாமே வந்து விடுது. நற்றிணை, குறுந்தொகை எல்லாம் அதில் தான் இருக்கு, தொல்காப்பியம் உட்பட. அப்போ இந்த காலகட்டத்தில் அறிவு என்பது ஒருங்கிணைந்த இருத்தல். மனிதன் சமூகமாக இருந்திருக்கிறான், சமூகத்தன்மை இருந்திருக்கிறது, கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கிறது, அசோசியேட்டட் லிவிங் இருந்திருக்கிறது, டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி, இந்த கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், அசோசியேட்டட் லிவிங், டாலரன்ஸ், இவை அனைத்தும் இருந்திருக்கிறது. சகிப்புத்தன்மை, இவை அனைத்தும், இந்த அனைத்து சமூக நற்பண்புகளையும் கொண்டு ஒருங்கிணைந்த ஒரு ஹார்மோனியஸ் லைஃப் ஒரு சொசைட்டியாக இருந்ததனால் அறிவை உள்வாங்கினான். அந்த காலகட்டத்திலே எல்லா விஸ்வகர்மாவும், மீன் பிடித்தவர், கொத்தனார், கட்டடம் கட்டினவர், இன்னும் பொற்கொல்லர், பிளாக் ஸ்மித்து, விவசாயி, எல்லாரும் புலவர்கள், எல்லாரும் சான்றோர்கள். அவங்கவுங்க பேரோடு இருக்கும். நீங்கள் அந்த புலவர்கள், சங்ககால புலவர்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த பேரோடு இருக்கும். ஜவஹர் நேசன் கொற்றனார் அப்படின்னு இருக்கும் பேரோடு. அப்போ எல்லா தொழில் செய்தவனும் சான்றோனாக இருந்திருக்கிறான், அறிவு படைத்தவனாக இருந்திருக்கிறான். அவன் செய்த தொழில் வெவ்வேறானது. ஆனால் இன்று அறிவு என்றால் இந்த சமூகம் தான். This is what intellectual society is about, community is about. The rest are only menials. You cannot think, you should not think. Is this education? காரி உமிழ்வது போன்று இருக்கிறது இந்திய கல்வி. இந்திய கல்வி காரி உமிழ்வது போன்று. சிந்திக்க கூடவே முடியாது, சிந்திக்க கூடாது என்றே ஒரு கல்வி இருக்கும் உலகத்தில் என்றால் அது இந்தியாவிலே, தமிழ்நாட்டில். 52% மாணவிகளை கிராஜுவேட் ஆக்கிட்டோன்னு பீற்றிக் கொள்வதில் என்ன இருக்கிறது? சிந்திக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஆணுக்கு இணையாக சிந்திக்கவே கூடாது. தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன், சாதியை சார்ந்தவன் சிந்திக்கவே கூடாது. பெண்ணாக இருந்தால் சிந்திக்கவே கூடாது. இதுதானே சனாதனம் என்பது. சனாதனத்தால் அறிவு பண்பை இழந்தோம். அதுதான் இந்த புத்தகம் நிரூபித்திருக்கும் உண்மை. ஃபர்ஸ்ட் எவர் இன் தி இந்தியன் ஹிஸ்டரி. சனாதனத்தால் we lost the epistemology because of சனாதன தர்மா. நித்தியத்தன்மை கொண்டது எதுவுமே அறிவு கிடையாது, நிரந்தரமானது எதுவுமே அறிவு கிடையாது. வேதம், வேதாந்தம், உபனிஷதங்கள் அனைத்தும் நிரந்தரமானது என்று சூத்திரங்கள் கூறுகிறது. You cannot subject them to epistemic exercise. யார் சொல்ற? உபனிஷதங்கள் கூறுகிறது. நீ அறிவில் பர்செப்ஷன் பார்த்துக்க. எங்க அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, பெர்செப்ஷன், காட்சி அறிதல், பிரத்யக்ஷா அப்படின்னு அவன் மொழியில் சொல்றாங்க. பிரத்யக்ஷெல்லாம் இருக்குப்பா எங்கள்கிட்ட. அனுமானம் இருக்கிறது, இன்ஃபரன்ஸ் இருக்கிறது, அனாலஜி இருக்கிறது, ஒப்புமை, கம்பேரிசன், இதெல்லாம் எபிஸ்டமிக் மெத்தட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குப்பா. யார் சொல்றா? உபனிஷதங்கள், வேதாந்தவாதிகள். ஆனால் எல்லாத்தையும் வச்சு கீழே ஒரு செக் வைப்பான். என்ன செக் வைப்பான்னா, இதெல்லாம் சரிதான், ஆனால் இது எல்லாம் கடந்து இந்த டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, சாக்ரெட் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே நீ யோசிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷனை கீழே வச்சிடறான். இதுதான் உபனிஷதங்கள். இந்த உபனிஷதத்துக்கு மறு விளக்கம் எழுத நான் பாருங்க 3 பேர். இந்த 3 பேரும் தமிழ்நாட்டுக்காரர். ராமானுஜர், ஆதிசங்கரர், அத்வைத்தர், துவைத்தம், அவர் மத்துவாச்சாரி. இந்த 3 பேரும் தென்னாட்டுக்காரவங்க. அந்த காலத்துலலாம் தமிழ் தானே, 3 மாநிலங்களும் தமிழ் தான். ஒருத்தர் கேரளா, ஒருத்தர் தமிழ்நாடு, ஒருத்தர் கர்நாடகா. எல்லாம் அப்போல்லாம் தமிழ்நாடு தான், தமிழ் மொழி தான் எல்லாமே. இந்த 3 பேரும் அதுக்கு மறு விளக்கம் எழுதினான் பிரம்மசூத்திரத்துக்கு. அதில் கொண்டு வச்சுட்டான். அதில் ஒரு எபிஸ்டமாலஜி வைக்கிறான், டெஸ்டிமோனின்னு வைக்கிறான். சப்தா, சப்தான்னா என்ன? பீயிங் ஹர்ட், வாட் எவர் யூ ஹர்ட் ஃப்ரம் தட். தட்னா என்ன?
கடவுள்னு வச்சுக்க வேண்டியதான். நீ எங்கேருந்து கேட்டாயோ அதுதான். அதில் நீ கையை வச்சிடக்கூடாது. அது இங்கே பிறந்தான் தான் என்ன சொல்லுது, ஒன்றை வந்து காலில் பிறந்தான் என்று கூறிவிட்டால் அதை நீ யூ கெனாட் சப்ஜெக்ட் இட் டு கொஸ்டின். எது சொல்கிறது? வேதாந்தங்கள் சொல்கிறது. அப்போ வேதம், வேதாந்தம், உபனிஷதங்கள் அனைத்துமே சாக்ரட் டெக்ஸ்ட். புனிதத்தன்மை வந்துருச்சு. அப்போங்க புனிதத்தன்மை என்னைக்கு ஒரு சமூகத்தில் சிந்தனையில் எபிஸ்டமாலஜியில் வந்ததோ அந்த சமூகம் பாழ்னு அர்த்தம். அவன் காட்டுமிராண்டி ஆகிடுவான். காட்டுமிராண்டி ஆகிவிட்டான். தமிழன் இப்பொழுது காட்டுமிராண்டி ஆகிவிட்டான். எப்போ ஆகிவிட்டான்? இந்த அதனுடைய அடிப்படையில் எது அந்த வேதாந்தங்கள் உள்ளுக்குள்ள வருது. எதிலிருந்து வருது? பிரம்மசூத்திரத்திலிருந்து வருகிறது. பிரம்மசூத்திரத்திலிருந்து வேதாந்தங்கள் வருது. வேதாந்தங்கள் இங்கே இருக்கின்ற பக்தி மார்க்கங்கள், சைவம், வைணவம், இதெல்லாம் ஆண்டாலஜி ஒன்று. வெவ்வேறு பிராக்டிசஸ் இருக்கும், ரிச்சுவல்ஸ் தனியாக இருக்கும், வர்ஷிப்பிங் முறை தனியாக இருக்கும். ஆனால் ஆண்டாலஜி, மூலக்கூறு, மூல இருத்தல், இதெல்லாம் ஒன்று. எது என்ன? பதி, பசு, பாசம். பசுன்னா உயிர், பாசம்னா தலை, யுவர் ஆசை, அதுக்கு இது பொருள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு, இது ஆசை, இதெல்லாம். பதின்னா இறைவன். அந்த இறைவன் தான் சிவனும் இன்னொருத்தரும். அதை கொண்டு வந்தான். அதே வேதாந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் இறைவன் மூலமாகத்தான் இறைவனை அடைவது, இறைவனை உணர்வது தான் அறிவுன்னு கொண்டு அங்கு ஒரு சாக்ரெட் ஃபெய்த், ஒரு புனித நம்பிக்கையை அறிதலில் கொண்டு வந்தானே 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. திருமூலரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. திருமூலர் நிறைய பேர் கூறுவாங்க. அரிஸ்டாட்டில், எஸ், இந்தியாவுடைய அரிஸ்டாட்டில் அவர் தான். அஸ்ட்ராலஜி பேசியிருக்கார், மாடர்ன் சயின்ஸ் பேசியிருக்கார், அணுவை பேசியிருக்கிறார். எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் கழனிப்பானையில் கையை வச்சுட்டார். எங்கே வச்சாரு? கோயில்களில் பூசைகள் இல்லை என்றால் மாதம் மும்மாறி பொழியாது, அந்த அரசன் வலிமையற்று குன்றி விடுவான், மக்கள் மத்தியில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடிவிடும் என்று கூறியவர் திருமூலர். இருக்கட்டும், நல்லது நிறையா சொல்லியிருக்காரு. அவரால் நமக்கு சித்த மருத்துவம் கிடைத்திருக்கிறது, வணங்குவோம். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமூலர் கொடுத்த அறிவு என்பது நார்மஸ், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல. சுட்ட சட்டி கரிசுவையும் அறியுமான்னு ஒருத்தன் சொல்றான். அந்த அளவுக்கு இவன் வந்து மூடத்தன்மையுடன், இவன் முட்டாளாக காட்டு மிராண்டியா இருந்ததுனால தான் சொன்னான். சுத்தி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா. அவன் அந்த இது இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திரத்தில் மந்திரமே கிடையாது அங்கெல்லாம். அவன் ஒன்றும் எதுவும் கடவுள்னா எதுவும் ஒன்றும் சொல்லலை. இந்த பசங்க, இந்த விளக்கம் கொடுத்த பசங்க தான் கடவுள், சாமி, பூதன்னு கொண்டு வந்துட்டான். நான் இறை நம்பிக்கை உள்ளவர்களை நான் குறை சொல்லலை. நீ எந்த இறைவனை கொண்டு வந்து நான் அறியக்கூடாது நீ நினைக்கிறாயோ அந்த இறைவன் எனக்கு இறைவன் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். நீ ஒரு இறைவனை கொண்டு வா, நீ கும்பிடு, யாரு கேட்ட? ஆனால் நீ உன்னுடைய இறைவனை கொண்டு வருவாய், அந்த இறைவனை உணர்வதுதான் அறிவு என்பாய். ஆனால் சூத்திரனாக இருப்பதனால் அந்த அறிவை நீ பெறக்கூடாது என்று கூறிவிடுவாய். எதுக்குடா எனக்கு அந்த இறைவன்? யாரடா அவனை கொண்டு வந்தது? என கேட்க உரிமை இருக்குல்ல. ஏன்னா நீ என்னை முட்டாள வைத்துட்டு இருக்கிறாய். என்ன நீ அறியவே கூடாது என்று சொல்லிவிட்டாயே. என்னடா அது? மனிதனாக பிறந்தால் அறிய வேண்டும் அல்லவா? அதுதானே நமக்கும் மாட்டுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாய்க்கு 5 அறிவு இருக்கிறது. அது என்ன அறிவு? எவ்வளவு பெரிய அறிவு நாய்க்கு! மெமரி பவர் எவ்வளவு இருக்கு! அதை விட கேவலமாக மனிதர்கள் வந்து சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு ஒரு இவனை காட்டிட்டு இவன் தான் பிரம்மன்னு சொல்லிட்டான், இவன் தான் அறிவானவன்ட்டா. அந்த அறிவை உணர்வது தான் அறிவுங்கிறான். இந்த மத்துவாச்சாரியர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் கடந்து. ஆனால் இந்த அறிதலை கூட நீ வந்து பெறுவதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு ரொம்ப பிளாட்டண்டா போட்டு அடிக்கிறாரு. ஆதிசங்கரர் அப்படி சொல்லலை. ஆதிசங்கர் பாவம், அவர் கொஞ்சம் பொலைட். ஏன்னா வேற வழி இல்லை. அவர் காலத்தில் அவரால் அதுக்கு மேலே ஆர்கியூ பண்ண முடியல. ஏன்னா இவர் ஆதிசங்கரர் 1400 வருஷத்துக்கு முன்பு இருந்தவர். இந்த மத்வாச்சாரி சும்மா ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்பு இருந்தவர் தான். இவர் காலத்தில் தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன்லாம் ரொம்ப வலுவாயிட்டான். அதனால் இவருக்கு தைரியம் வந்துடுச்சு, அடிச்சிட்டாரு. அதனால சொல்லிட்டாரு, இழிபிறப்பாளன் நீ, இழிபிறப்பாளன். உனக்கு நீ நல்லது செய்தால் கூட, நல்ல கர்மா இருந்தால் கூட உனக்கு மறுபிறப்பு, உனக்கு நீ இப்படி தாண்டா பிறப்புங்கிறார். யார்? மத்வாச்சாரி. அப்போ நீ அறியவே கூடாதுங்கிறாரு. ஆனால் அவர் தான் சொல்கிறாரு, ஆதிசங்கரர் தப்பு. அது வந்து மோனிசமாக இல்லை, ஒற்றையாக இல்லை உலகம் அறிவு என்பது.
இரண்டாக இருக்கிறது. நீயும் அறிவாய், இறைவனும் அறிவாய், அனைத்தும் அறியப்படும். இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டார் யார்? மத்வாச்சாரியா. அதில் கொஞ்சம் சயின்ஸை கொண்டு வர்றாரு. இப்படி கொண்டு வந்துட்டு கடைசியில் வந்து கழனி பானையில் அவரும் கையை வைக்கிறார். இப்போ இந்த பசங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்கேயோ இல்லாத ஒரு சக்தியை காட்டி, அந்த சக்தி தான் அறிவு என்பது. இப்போ சிவன் என்பது, நீங்கள் சிவபோதம்லாம் எடுத்துங்களேன், சிவஞான போதம். சிவஞான போதம்லாம் என்னென்னா, சிவனை அறிவது தான் அறிவு. எப்படி அறிவுதுன்னா, எங்கள் ஊருக்காரர் திருஞான சம்பந்தரில் இருந்து அந்த 4 வரலாம், அந்த 4 சமயக்குறவர்கள், அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசு, இந்த 4 சமயக்குறவர்களாக இந்த ஆட்களுக்கு என்ன வேலைன்னா பஜனை பாடுறது தான் வேலை. எந்த ஃபிலாசபியும் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் படித்து பாருங்கள், தேர் இஸ் நோ ஃபிலாசபி இன் தம். அட்லீஸ்ட் அத்வைத்தத்தில் ஃபிலாசபி இருக்குது. அந்த வேதாந்தம் 3 வேதாந்தங்களிலும் ஃபிலாசபி இருக்குது, சரியா தவிர. ஆனால் இந்த ஆட்கள் என்ன பண்ணிட்டான், ஊர் ஊராக பெல் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பஜனை பாடிட்டாங்க. இந்த பஜனை பாடுறதுல வந்து எதில் வந்து முடிஞ்சதுன்னா, அந்த பூஜை புனஸ்காரத்தை வந்து முடிஞ்சுது. இவனுக்கு அடுத்தது 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிவவாக்கியார் வந்து என்னடா அந்த பூஜை புனஸ்காரம்லாம், பரட்சியாவதேதடா, சாதியாவதேதடான்னு ஒருத்தர் பாடுறாரு. அவர் 12-13ஆம் நூற்றாண்டில் பாடுறாரு சிவவாக்கியார். என்னடா இது, இது நாடு, எவ்வளோ அறிவு சார்ந்த சமூகம்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இவன் காட்டுமிராண்டியா இல்லையா சொல்லுங்க? இதை செய்கிறவன் எவனாக இருந்தாலும், அது தமிழனாக இருக்கட்டும், அது எவனாக இருந்தாலும் காட்டுமிராண்டி. அறிதலில் ஈடுபடாதவன் எவனுமே காட்டுமிராண்டி. Let us come to a conclusion now. Are we going to continue as Katumirandi or going to be a knowledge society? That is the dichotomy before us. Dichotomical question before us. தமிழர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். காட்டுமிராண்டியாக தொடரப் போகின்றோமா அல்லது அறிவு சார்ந்த சமூகமாக உருவாகப் போகிறோமா? அறிவு சார்ந்த சமூகமாக உருவாகப் போகிறோம் என்றால் சமூக பயிற்சியம், social pedagogy is the solution. That is what this book claims. சமூக பயிற்சியம் என்பதுதான் சமூகத்தில் நடக்க வேண்டும், பள்ளியில் நடக்க வேண்டும். சமூகத்தில் விடமாட்டான். சமூகத்தில் என்ன சாதியா இருக்கேன், இப்படி எல்லாம் வச்சுக்கிறான். இப்படி வச்சுக்கிட்டு நான் என் சாதியை தவிர வேறு எந்த சாதியை சார்ந்தவர்களையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். தமிழ்நாட்டில் இவன் காட்டுமிராண்டியா இல்லையா? அப்புறம் இந்த கையில் கட்டிக்கிறான் கயிறு. இந்த கையில் கயிறை கட்டிக்கிட்டு ஒருத்தன் ப்ளூவை கட்டிக்கிறான், ஒருத்தன் சிகப்பு கட்டிக்கிறான் அவங்க சாதிக்கு, ஒருத்தன் வெள்ளை கட்டுறான், ஒருத்தன் மஞ்சள் கட்டுறான். காட்டுமிராண்டியா இல்லையா இவன்? ஒத்துக்கணும். இஃப் எனிஒன் wants to dispute with me, dispute with me. I will clarify. I can talk for 10 hours now to prove these are the symptoms of Katumirandi, barbarians. கயிறு கட்டிக்கிறான். அன்பும் உரையாடலும் தான் மனிதனுக்கு அழகு என்று இந்த உலகத்தில் நிரூபிக்கப்பட்டு 2500-3000 ஆண்டுகள் ஆன பின்பு அன்பு இருக்கக்கூடாது, உரையாடலே இருக்கக்கூடாது, நீ சாதி வேறு நான் சாதி வேறு. இவன் அறிவு படைத்த சமூகமாக இருக்க முடியும்? இவன் எப்படி அறிவு படைக்க முடியும்? இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த உலகில் முன்னணியில் அறிவு சார்ந்த சமூகமாக இந்திய சமூகம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, மாற்றிக்கொள்ளவில்லை என்றால். நீங்கள் ஐஐசின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. ஐஐடி டைரக்டர் தான் பார்க்குறோம்ல, ஒருத்தர் முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், நான் நிரூபிச்சுட்டு வாங்கப்பா. ஒய் நாட்? பி பேஷண்ட், லிசன், வெயிட், ப்ளீஸ் கோ. நீ தான் 100 கோடி ஒதுக்கியிருக்கீங்களா மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு? இல்லாத ஒரு ரிவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு 1000-2000 கோடி ஒதுக்கியாச்சு. தெரியுமா இல்லையா உங்களுக்கு? சரஸ்வதி ரிவர், தி வேலி ஆஃப் நாலேஜ் ஆஃப் இந்தியா. அதுக்கு பக்கத்தில் தான் கேஞ்சஸ் ஓடுதான். அந்த கேஞ்சஸில் தான் இப்போ இந்த மகா கும்பாபிஷேகம், கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏஐசிடியினுடைய சேர்மன் சொல்கிறான், ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சேர்மன், 5000 சொச்சம் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு அவன் தான் சேர்மன். அவன்னு சொல்கிறேன்னே தப்பாக நினச்சிடாதீங்க, அப்படி நான் பேசுகிற ஆள் கிடையாது. காட்டுமிராண்டி அவன்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காட்டுமிராண்டி என்ன சொல்கிறது என்றால், அம்ரித் மேலான்னு சொல்லுது. அம்ரித் இது இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுது. அதை சொல்கிறது என்ன சொல்கிறது? கும்பமேளா இங்கே கங்கை நதியில் இந்த வருடம் நடக்கிறது, ஜனவரி மாதம்.
அம்ரித் இன்டெலிஜென்ஸ். இது அம்ரித் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல. அம்ரித் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்னவென்றால், திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தார்களே, அது இந்திய அறிவு. அந்த அறிவு அனைத்தும் சங்கமிக்கும் இடம் கும்பமேளா, கங்கை நதியிலே. கங்கை நதி தான் அறிவுக்கான ஒரு வேலி. அங்கே இந்த அறிவு கூட நடக்கிறது. அந்த அறிவை எடுத்துக்கொண்டுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவில் செயல்பட வேண்டும். அதுதான் அம்ரித் இன்டெலிஜென்ஸ் என்று விளக்கம் கொடுக்கின்ற ஒரு காட்டுமிராண்டி ஒருவன் இருக்கிறான் என்றால், ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் சேர்மன். இவனுக்கு கீழே நான் பேராசிரியர், இன்ஜினியரிங் பேராசிரியராக இருக்கேன். நானும் ஒரு காட்டுமிராண்டி, இவன் ஒரு காட்டுமிராண்டி. இவன் கண்ட்ரோல் பண்ணுகின்ற செய்கின்ற 5000 பொறியியல் கல்லூரியில் நானும் ஒரு பேராசிரியர், நானும் ஒரு காட்டுமிராண்டி. வேறு வழி இல்லை. காட்டுமிராண்டிக்குள்ள ஒத்துப்போன்னு சொல்கிறாங்கல்ல, திருக்குறளில் ஏதோ ஒரு பாடல் வரும்னா, ஊரோட ஒத்துப்போப்பா, இல்லைன்னா நம்ம நிர்வாணமாக தெரியும், இல்லை நம்மளை நிர்வாணமாக்கிடுவானுவ. என்னடா இது நாடு, கேவலமாக இருக்கிறது, புரியல. அப்போ சோசியல் பெடகாஜி, சமூக பயிற்சியம், இதுதான் தீர்வு. அப்படி என்றால் சமூகத்தில் இது நடக்காது இல்லையா? சமூகத்தில் இது நடக்காது, இவன் சாதியாக இருக்கிறார். ஆனால் எங்கு நடக்கும் என்றால், ஒரு 18 ஆண்டு காலம், ஒரு 18 ஆண்டு காலம் ஒரு மாணவன் பிறந்து வளர்ந்து 18வது வயதில் +2 வந்துடுறான் இல்லையா, 12ஆம் வகுப்பு. அது வரைக்கும் சமூக பயிற்சியத்தில், பள்ளியில், கல்லூரியில் இதன் அடிப்படையில் தான் கற்றல் நிகழ வேண்டும். ஏனென்றால் அந்த சமூக பயிற்சியத்தில் தான் கற்றல் பயிற்சியம் நடக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட பின்பு, இன்று நிரூபித்து வரும் காலத்தில் இருக்கும் பொழுது, இந்த சமூக பயிற்சியத்தின் அடிப்படையில் தான் கற்றல் பயிற்சியம் நடக்க வேண்டும் என்றால், 1ஆம் வகுப்பு மாணவன் 12ஆம் வகுப்பு மாணவனாக உருவாகும் பொழுது 12 ஆண்டுகளிலே அவன் ஒரு சிறந்த மனிதனாக, சிந்திக்கும் மனிதனாக உருவாக்கி, இந்த 18 ஆண்டு காலம் சமூக பயிற்சியத்தின் அடிப்படையில் கல்வி பயிற்சியம் நடந்தது என்றால், கண்டிப்பாக நான் நம்புகிறேன், ஒரு சமத்துவமான சிந்திக்கக்கூடிய சமூகமாக, இந்திய அறிவார்ந்த சமூகமாக உருவாகும். இதை நிறைய ஆதாரங்களுடன், நிறைய தளங்களில் 2500 ஆண்டு காலம், அதில் எந்தெந்த காலகட்டத்தில் அறிவு எப்படியெல்லாம் யோசிக்கப்பட்டது, அதில் குறிப்பாக இந்த ஒரு கருத்தை மட்டும் கூறிவிட்டு விடைபெறுகிறேன். அதாவது அந்த மேல் கணக்கு இருக்கிறது, மேல் கணக்கு புறநானூறு அதெல்லாம் இருக்கிறது. அதற்கும் கீழ்கணக்கு திருக்குறள், திரிகடுகம், இனியவை 40, இன்னா 40, அப்படியே நீங்கள் இந்த செட் அந்த 18 இலக்கியங்கள் அப்படி எடுத்து பாருங்க, எல்லாம் எத்திக்ஸை பேசும், மொராலிட்டி. ஏன் பேசிச்சு? அதே காலகட்டத்தில் தான் ஜைனமும் பௌத்தமும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடியது. அப்பொழுதுதான் ஜைனமும் பௌத்தமும் அந்த நூற்றாண்டுகளில், சமகாலகட்டத்திலே மிக அதிக அளவிலே பள்ளிகளும், மிக அதிக அளவிலே அவர்களுடைய பயிற்சி முறைகள், அவர்களுடைய அறிதல் முறைகளில் தமிழக மக்கள் ஈடுபட்டார்கள். ஆதலால் அந்த காலகட்டம் அறக்காலம் என்று கூறப்பட்டது. 14 கீழ்கணக்கு, அதாவது 1ஆம் நூற்றாண்டு ஏடி, ஃபர்ஸ்ட் ஏடிக்கு பிறகு, அது ஒரு 5 நூற்றாண்டுகள். அதுக்கு பிறகு தான் திருமூலருக்கு பிறகு வந்துட்டாங்க. அப்போ இந்த 5 நூற்றாண்டுகளில் இதற்கும் அதற்கும் வித்தியாசம் என்னவென்றால், நம்முடைய அறிவு பண்பு என்பது, தமிழனுடைய அறிவு பண்பு என்பது பொருள் முதல்வாதம், நேச்சுரலிசம், கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோஹெரன்ஸ், ஹார்மனி, இதைத்தான் முப்பொருள் கொண்டு புரிந்தார்கள் என்று நாம் கண்டுகொண்டோம். ஆனால் அதற்கு மேலே ஒரு அறத்தை கொடுத்து, அதற்கு ஒரு தத்துவ பாதையை, சரியோ தவறு, ஒரு தத்துவ பாதையை வகுத்து கொடுத்தது பௌத்தமும் ஜைனமும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஜைனமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் தமிழ் மரபுடன் ஒத்து போனதற்கு காரணம் ஆண்டாலஜி இருவருக்கும் ஒன்று. அந்த மூளை இருத்தல் என்று கூறுகிறோமே ஆண்டாலஜி, இந்த கல்வி, அந்த அறிதல் புலம் நடைபெறுகின்ற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதே, இது ஜைனம் பௌத்தம் இது போன்ற அனைவருக்கும் ஒன்றாகவே இருந்திருக்கு. சிறு சிறு மாறுபாடு. ஜைனம் உயிர் என்று கூறிவிட்டது, உயிர் இருக்கிறது என்று. நாம் அதை அறுதிட்டு கூறவில்லை பழந்தமிழகத்தில். பௌத்தம் உயிரே இல்லை என்று கூறுகிறது. சோல், தெர் இஸ் நோ சோல். இந்த ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ், மீதி ஆண்டாலஜி எல்லாம் ஒன்று அப்படி. ஆதலால் தான் ஜைனமும் பௌத்தமும் தமிழ் அறிவு பண்புடன் ஒத்து போகியது.
ஆனால் 5-6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி மார்க்கம் சைவம் வைணவம் வந்தது. அது வேதாந்தத்தை கடைபிடித்தது. அந்த வகையிலே அறிவு எங்கோ இருக்கிறது என்று கொண்டு சென்று விட்டது. பிறகு அது ரிச்சுவல்ஸ், இந்த மாதிரி நிறைய வர்ஷிப்பிங் முறை, வழிபாடுகள், இப்படியெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில் சென்று விட்டது. இந்த கணக்கிலிருந்து தான் அறிவை இழந்தோம். இப்பொழுது அறிவை பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டாலஜி அங்கே தொல்காப்பிய காலத்திற்கு சென்று விட வேண்டும். அதில் 2 இருக்கிறது. ஒன்று ஒத்திசைவு இருத்தல், அதாவது கோஹெரண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இன்னொன்று ஹார்மோனியஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஒருங்கிணைந்து இருத்தல். இப்படிப்பட்ட இருத்தல் முறையை தமிழ் மக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது தேவை. அதற்குத்தான் சோஷியல் பெடகாஜி, சமூக பயிற்சியின் தேவை. அந்த சமூக பயிற்சியத்தின் அடிப்படையில் கற்றல் பயிற்சியம் நடந்தால் கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் புதிதாக சமத்துவம், டெமோக்ரஸி, ஜனநாயகம், கன்ஜாயிண்ட் கம்யூனிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஐக்கிய முறையில் அனுபவ பரிமாற்றம், டாலரன்ஸ், இந்த சகிப்புத்தன்மை, அசோசியேட்டட் லிவிங், சேர்ந்து வாழ்தல், இது போன்ற அனைத்து நற்பண்புகளுடனும் மாணவர்களை உருவாக்கும் பொழுது அறிவு சார்ந்த சமூகமாக நாம் உருவாக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எத்தகைய ஒரு திறனாய்வில் அதில் வந்தாலும், எவ்வளவு உயர் தொழில்நுட்ப முறையில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது போன்று வளர்ச்சிகள் வந்தாலும் அதையும் கடந்து தமிழ் சமூகம் அறிவு சார்ந்த சமூகமாக, நல்லது கெட்டதை சிந்திக்கக்கூடிய சமூகமாக எதிர்காலத்தில் உருவாக்கலாம். அதற்கு கல்வியாளர்கள், கல்விக் கொள்கை வகுப்பவர்கள், கல்வி திட்டத்தை வகுப்பவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை விவாதித்து இதிலிருந்து கருத்துக்களை மீண்டும் மேலும் கூர்மை தீட்டி அதை கல்வி திட்டமாக கொண்டு சென்றால் ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையில் ஓரளவு நாம் மாற்றத்திற்கான வழியை அமைக்கலாம். அறிவு சார்ந்த சமூகமாக தமிழ் சமூகத்தை வடிவமைக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.